Hi friends, இன்னைக்கு நம்ம VB scriptல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா do while loop வந்து பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். HTML tags யூஸ் பண்ணி போடுறதனால நம்ம HTML tags வந்து இங்க டைப் பண்றோம். ஓகேங்களா? தென் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். do while அப்படினா நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். do while.html அப்படின்றத நான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சோ டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். then அடுத்து நாம வந்து ஹெட் டாக் யூஸ் பண்ண போறோம். ஹெட் டாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹெட் ஃபைல்ஸ் நாம வந்து கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் then உள்ள வந்து டைட்டில் நான் கொடுக்க போறேன். டைட்டில் பாத்தீங்கன்னா பேஜோட டைட்டில் என்ன கொடுக்கறோம் அப்படின்றது தான். சோ நம்ம டைட்டில்ல do while loop அப்படின்றத கொடுத்துக்கலாம். do while loop in VB script அப்படினு நான் வந்து கொடுத்துக்கறேன். CRIPT VB script அப்படின்றத கொடுத்துக்கறேன். then அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஹெட்டுக்கு அப்புறம் பாடி டேக் போடுறோம். ஸோ பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நார்மலாக ஸ்கிரிப்டிங் போடுறவங்க ஹெட் டேக்கில் மட்டும் தான் போடுவாங்க. ஸோ நம்ம இந்த பாடியில் கூட அந்த ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அந்த டேக்கை கீழே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஸ்கிரிப்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸை வந்து நான் வந்து H2ல் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? H2ல் பார்த்தீங்கன்னா www.tutorjose.com இதான் வந்து எங்கள் வெப்சைட் நேமு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நான் என்ன பண்ணுறேன்னா H1ல் எங்கள் சென்டரோட நேமை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் போட்டு tutorjose கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். tutorjose கம்ப்யூட்டர் எஜுகேஷன். தென் அடுத்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நம்ம எந்த டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்காக நான் டைப் அப்படின்னு டைப் பண்ணி அதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்லாஷ் VB ஸ்கிரிப்ட் அப்படின்றத கொடுக்குறேன். text ஸ்லாஷ் VB ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரிப்டிங்குள்ளே போகிறோம். ஸ்கிரிப்டிங்கான கோடிங்ஸை நம்ம இதுக்குள்ளே எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா i equal to 0 அப்படின்னு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 0 to 9 இருக்கிற நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக do loop வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். do while அப்படின்றது சின்டாக்ஸு. தென் while i less than 10 அப்படின்ற கண்டிஷனை நான் கொடுத்துக்கிறேன். தென் நமக்கு உள்ளே வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் அந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக document.write ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis போட்டுக்கிறேன். தென் உள்ளே வந்து நமக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக லூப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நமக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i is equal to i plus 1. நீங்கள் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக i ++ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரோட நேமும் வெப்சைட் நேமும் பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் அளவு பிளாக்டு கண்டென்ட் கொடுத்தோம்னா நமக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நமக்கு 9 வேல்யூஸ் வரையிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு கீழே நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐக்கு பக்கத்தில் ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு, அதாவது கன்காடினேஷன் ஆப்ரேட்டர் அதில் போட்டு நம்ம HTML யூஸ் பண்ணுற BR டேக் போட்டோம்னா நமக்கு அது வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதில் போய்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து கீழே லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் do loop வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரோக்ராமோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா i is equal to 0 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 10ஓட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால உள்ளே வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0. ஸோ 0ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். தென் நியூ லைன் டேக் வந்து பிரிண்ட் ஆகிட்டு தென் ஐயோட வேல்யூ +1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அகைன் வந்து லூப் அப்படின்ற கீவேர்டு மறுபடியும் இங்கே மேலே கொண்டு போவோம். தென் ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ இங்கே 1 less than 10 அப்படின்னு போட்டு அகைன் அண்ட் அகைன் இந்த லூப் வந்து 9 வேல்யூஸ் வர வரையிலும் நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் do while லூப்பை மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கோர்சஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjose.com அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க. தென் யூடியூப்பில் tutorjose அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.